என்ன சகோ, வரிசையாக தாவேக்கால இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள்லாம் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறையில் ஈடுபட்டு கைதாயிட்டே வராங்க. உண்மையிலே அந்த கட்சியில் என்னதான் நடக்குது? ஏன் இப்படிப்பட்ட ஆளுகளாக இருக்காங்க? என்ன சகோ எதுக்கே சாக்காரீங்க? இன்னும் நிறைய பேர் மாட்டுவாங்க, பொறுத்திருந்து பாருங்க. ஏன் இப்படி சொல்கிறீங்க சகோ? வேற எப்படி சொல்ல? கொள்கை இல்லாத, கொஞ்சம் கூட ஒழுங்கு இல்லாத, கேளிக்கையில் மூழ்கி கிடக்கக்கூடிய கூட்டத்துக்கு மத்தியிலேருந்து புரட்சியாளராக வருவான், பொறுக்கி பய தான் வருவான். அதான் அப்படி சொன்னேன் சகோ. அதுக்குன்னு எல்லாத்தையும் அப்படி சொல்லிட முடியாதுல்ல. எல்லாரும் அப்படித்தான் சொல்லலை, ஆனால் பெரும்பான்மையான ஆட்கள் அப்படி இருக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்கிறேன். ஏன்னா இன்னைக்கு தேதியில் தாவேக்கா கட்சியில் இருக்கக்கூடிய பல எம்எல்ஏக்கள் மீது மோசமான கிரிமினல் வழக்கு இருக்குது. இப்படி மோசமான கிரிமினல்களை எம்எல்ஏவை வச்சிருக்கக்கூடிய கட்சி என்ன லட்சணத்தில் இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் என்ன வள்ளலில் இருப்பாங்கன்னு சிந்திச்சு பாருங்கள். இந்த மாதிரியான ஆட்கள் எப்போதும் சுயநலமாக தான் செயல்படுவாங்க. இவங்ககிட்ட இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி தங்களுக்கு தேவையான காரியங்களை சாதிச்சுக்கணுன்னு தான் நினைப்பாங்க. அப்படி தான் இவங்ககிட்ட இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி பெண்களிடம் தப்பாக நடந்துக்கிட்டு இப்போ ஒவ்வொருத்தனா மாட்டிக்கிட்டு இருக்கானுங்க. இன்னும் நிறைய பேர் மாட்டுவானுங்க, பொறுத்திருந்து பாருங்கள். ஓ அப்படியா சகோ? அப்படித்தான் சகோ. இந்த கூட்டம் இப்படித்தான் நடந்துக்கும் அப்படின்றத நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். ஆனால் இவ்வளோ சீக்கிரம் மக்கள் மத்தியில் அம்பலப்படுவானுங்க தான் நாங்கள் எதிர்பார்க்கல. அது எப்படி சகோ எதிர்பார்த்தீங்க? எப்படின்னா, இந்த ரசிகர் மனப்பான்மை அப்படின்றதே ஒரு பலவீனம் தான். தன்னுடைய தனிப்பட்ட திறமையால் தன்னை உயர்த்தி கொள்ள முடியாத மனிதர்கள் ஏற்கனவே திறமையால் உயர்ந்த மனிதர்களுடைய ரசிகர்களாக தன்னை காட்டிக்குவாங்க. நான் இவருடைய ரசிகர் அப்படின்னு சொல்லி தனக்குத்தானே போஸ்ட் அடிக்கிறது, பேனர் அடிக்கிறது அப்படின்னு சொல்லி சுய விளம்பரம் தேடிக்கிடுவாங்க. இப்படி சுய விளம்பரம் தேடக்கூடிய மனிதர்களுடைய இலக்கும் ரொம்ப அற்பத்தனமாக தான் இருக்கும். இந்த மாதிரி பலவீனமான ஆட்கள்லாம் சேர்ந்து தான் இப்போ அதிகாரத்தையே கைப்பற்றிருக்காங்க. அதிகாரத்துக்கு வந்துட்டனால மட்டும் இவங்களுடைய இலக்கும் உயர்ந்ததாக மாறிடாது. இவங்களுடைய இலக்கு இன்னமும் அற்பத்தனமாக தான் இருக்கும். தங்ககிட்ட இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்திக்கிட்டு தன்னுடைய அற்பத்தனமான இலக்குகளை அடையிறதுக்காக நிறைய பேர் இப்போ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தங்களுடைய மோசமான அற்பத்தனமான இலக்குகளை அடையிறதுக்கு அவங்க செஞ்ச தவறான காரியங்கள்னால தான் இப்போ நிறைய பேர் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் மாட்டுவானுங்க. அதுக்காக ரசிகர் மனப்பான்மை அப்படின்றது ரொம்ப மோசம்னு நான் சொல்லலை. ஆனால் மோசமான நிறைய பேருக்கு தான் இந்த ரசிகர் மனப்பான்மை இருக்கும் அப்படின்றத சொல்கிறேன்.